அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலு. இப்போ 12 ராசிலையும் இந்த கும்பராசி வந்து ஒரு பாவப்பட்ட ராசி மாரி. நான் ஜாதகம் படிக்கக்கூடிய காலகட்டத்திலேருந்து பார்க்குறேன். கடக லக்னம்னா அப்படி, கும்பராசினா இந்த சிம்ம ராசினா இப்படி, மேச ராசினா இப்படி, மிதுன ராசினா இப்படி ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்களே தவிர, கும்பராசியை பற்றி யாருமே பெரிய அளவில் சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்லை. அனுபவத்தில் நான் பார்த்ததில்ல. நான் கூட இப்போ தனுசு ராசி, அந்த ராசி, இந்த ராசி சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட கும்பராசியை பற்றி இதை வரை சொல்லவே இல்லை. அதனால் கும்பராசியை ஒரு டச்சப் பண்ணிடுவோம். ஓகே, இந்த கும்பராசி வந்து ஒரு வித்தியாசமான ராசி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பராசியில் எந்த கிரகமும் நீசமும் கிடையாது, உச்சமும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து எப்படின்னா, அந்த ராசிக்கு உண்டான கிரகம்தான் 12ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம். அதாவது ராசிக்கு உண்டான கிரகமாகிய சனிதான் விரையாதிபதி விரயத்தை செய்யக்கூடிய வீட்டுக்கும் உடையவன். அப்போ எப்படின்னா, இந்த ராசியில் பிறந்தவங்க எவ்வளோதான் சொத்து இருந்தால் கூட அவங்க பேரில் அது நிலச்சி நிற்கிறது இல்லை. நல்ல ஒரு ஒர்க்கால் நல்ல வேலை பார்க்கக்கூடியவங்க ஒரு கம்பெனியில் 20 வருஷம் 25 வருஷமாக தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா சுமூகம் இருக்கான், திடீர்னு கம்பெனியே மூடிடுவான். அப்போ வந்து வேலையை விட்டு சுலவடிச்சிருக்கும். வித்தவுட் எனி ரீசன். அதாவது இவங்களோட சம்மந்தம் இல்லாமல், இவங்களோட தவறு இல்லாமல் அதுக்கு பலிகட ஆக்க வேண்டிய ராசி இந்த கும்பராசின்னு சொல்லக்கூடியது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லதா இருந்தால், இந்த ராசி சனி இப்போ வந்து 7 சனி நடக்குதுன்னு வைங்களேன். அப்போது இந்த ராசிக்கு உண்டான கிரகம் சனியாக இருக்கிறதுனால வந்து இப்போ சொல்லுவாங்க இல்லையா, பாம்பு கடித்து பாம்பு சாக ஒன்றும் ஆகிறது இல்லைன்னு. அதே மாதிரி சனிங்கிறதுனால சனியினோட கொடூர பலன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் கூட வந்து அதிலேருந்து எப்படி நம்ம வந்து மாற்றிக்கிறது, நம்ம எப்படி நடந்துக்கிறதுங்கிறது ஒரு சின்ன ஐடியா நான் சொல்கிறேன். இப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து 6ஆம் வீடுங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரிகளை இண்டிகேட் பண்ணக்கூடியது. 12ஆம் வீடுங்கிறது வந்து மறைந்திருக்கும் எதிரி, கண்ணுக்கு தெரியாதது ஆனால் எதிரி. இப்போது அந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதாவது உங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சனிதான், ராசியாதிபதி. உங்களோட மறைந்திருக்கும் எதிரியை கொடுக்கக்கூடிய கிரகமும் சனிதான். அப்போ என்ன கணக்கு, நீ எடுக்கும் முடிவு, உனக்கு நீயே தான் எதிரி. அப்போது நீ எடுக்கிற முடிவுனால தான் உனக்கு வந்து டவுன்ஃபாலோ ஏதோ சிக்கலோ வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, முக்கியமான உன்னோட வெல்விஷர், உன்னோட நலத்தில் அக்கறை கொண்டவங்க, அது மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஏதாவது குருவாக இருக்கலாம், அவங்களோட யோசனைப்படி நடக்கிறது பெட்டர். பர்டிகுலராக இந்த 7 நாட்டு சமயத்தில் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதாக இருந்தால் கூட ஜாயிண்டில் அம்மா பேர்லையோ, அப்பா பேர்லையோ, இல்லை மனைவி பேர்லையோ, குழந்தைகள் பேர்லையோ உன் பேரை வச்சு ஜாயிண்ட்டாக வாங்கிக்கோங்க. வேண்டிக்கிட்டால் தான் அது நிலச்சி நிற்கும். அப்போது அந்த சனி இந்த மாதிரி இந்த 2ஐயும் பண்ணிக்கிட்டால் பெரிய அளவில் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. இன்னொன்று என்னென்னா, குலதெய்வ வழிபாடுங்கிறது முக்கியம். அந்த சனியினோட கெட்ட சக்திகளை கம்மி பண்ணக்கூடிய ஒரே சக்தி வாய்ந்த கடவுள் வந்து உங்களோட குலதெய்வம் தான். அதனால் வந்து குலதெய்வ வழிபாடு வந்து உங்களுக்கு சனியினோட கெடு பலன்களை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை சனி பகவான் கோயிலுக்கு போகிறது, எள்ளெண்ணெய் தீபம் போடுறது, காக்காவுக்கு தீனி போடுறது, உடல் ஊனமுற்றோருக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் சனியினோட பவரை கம்மி பண்ணிக்கலாம். இதில் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய என்னென்னா குரு. ஜென்ரலாக வந்து குரு நல்லவன், குரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னென்னா, குரு தான் கெட்ட இடங்கள்ல இருந்தால் மிகப்பெரிய கெடுபலங்களை செய்யும். இப்போ இந்த கும்பராசிக்காரங்களே உங்களுக்காக வந்து குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது தன்மபுத்திர 4 வனவாசம் போதணும்னு சொல்லுவாங்க. அதாவது 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது தான் பஞ்சபாண்டவர்கள் வந்து சூதாடி சொத்து சுகத்தெல்லாம் விட்டுட்டு வனவாசம் போனாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்பெக்குலேஷன் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் அதிக ஈடுபாடு காட்ட வேண்டாம். எதுக்கு இவ்வளோ பயம்னு சொல்கிறதா இருந்தால், இந்த கும்பராசிக்கு வந்து 2ஆம் வீடு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி வந்து குரு. அப்போது ராசிக்கு வந்து ரொம்ப பாவி. இவர் வந்து எப்படின்னா, சொத்து சுகம் ஆக்குவதை விட தருவதை விட அழிக்கும் சக்தியை ஜாஸ்தி பெற்றவர். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகக்கூடிய இருக்கிறதுனால நம்ம குருவினோட
அருளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதுதான் மெயினான தியரி. இந்த இந்த 4ஆம் இடத்து குரு இருக்கக்கூடிய சமயங்களில் வந்து வாழ்வில் வந்து நிறைய ஏற்றத்தாழ்வுகள், ஏற்ற இறக்கங்கள், அதே மாதிரி வந்து பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 12லேருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் அந்த குருங்கிறவர் வந்து சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கனால, சந்திரனோட டாமினேஷன் பிரகாரம் நடக்கிறதுனால மண்டே திங்கக்கிழமை தோறும் ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. எப்பப்போ நேரம் கிடைக்குதா திங்கக்கிழமை தவறாமல் ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 20 ஆகஸ்ட்லேருந்து 10 அக்டோபர், அதாவது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். இந்த ரெண்டும் செஞ்சுட்டு வரும்போது, இந்த இன்னொன்று வந்து குருவினோட வக்கரகாலம்ங்கிறது வந்து கொஞ்சம் கொடூரமானதுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, மாமூலாக ஒருத்தன் இருக்கிறவனை அவன் இப்படி போவான், இவன் இப்படி போவான், அறிவாளியாக நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். முட்டாள்களை எல்லாம் குடிகாரனை நம்ம எப்படி எந்த ரூபத்தில் எடுப்பான், என்ன முடிவு எடுப்பான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சேம் தியரி தான். ஒரு கிரகம் வந்து ரெட்ராகிரேட், அதாவது வக்ரமாக ரிவர்ஸில் போகும்போது அவர் எப்படியே ரியாக்ட் பண்ணுவார்னு கேல்குலேட் பண்ண முடியாது. அதனால் வந்து என்ன பண்ணுன்னா, சரண்டர் ஆகிட வேண்டியதான். அக்டோபர் 10லேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அந்த குரு வக்கர காலத்தில் குருவாரம் தட்சிணாமூர்த்திக்கு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அவரை வணங்கி வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் எப்போமாவது அவருக்கு அபிஷேகம் செய்யும்போது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த குரு முன்னாலே உட்கார்ந்து அவரோட பார்வையை பெற்றுக்கொள்ளுங்கள். தாய், வாகனம், வீடு, நிலம், கல்வி, சுகம் போன்ற எல்லா இதுலேயும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இருந்து தப்பிக்க வேண்டுமென்றால், பிரச்சனைகள் சுமூகமாக நடக்க வேண்டுமென்றால், பிரச்சனைகளை வந்து வராமல் மேற்கூடி நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் கண்டிப்பாக குருவின் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள். குருவினோட தரிசனம் கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியம். அப்போது இந்த பீரியட், அதாவது நான் சொல்கிறது வந்து எப்படின்னா 2024 இது 2025 சித்திரை மாதம், அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கெட்ட நிகழ்ச்சிகள், கெட்ட பலன்கள் எதுவும் உங்களை அண்டாது. கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். இத்துடன் உங்கள் பாலு. அடுத்து இன்னொரு ஆர்டிக்கிளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.